Hello all, welcome to our channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் திங்கட்கிழமை போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த வெஜ்ஜி skewers ரெசிபிக்கு நான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து எனக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். பன்னீர், காளான், அப்புறம் கேப்சிகம், அப்புறம் ஆனியன் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஸ்கொயராக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் அது. இந்த ரெசிபிக்கு மெயினே வந்து அதோட மசால் தான். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 4 ஸ்பூன் கேர்டு எடுத்துக்கிறேன், கெட்டி தயிர் எடுத்துக்கிறேன். இது கூட 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் சாட் மசாலா வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்துக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, எண்ணெய் சேர்த்துக்கோங்க, எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. நான் 1/2 ஸ்பூன் தான் உப்பு போடுறேன். எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கெட்டியாக இருக்கணும் இந்த மசாலா வந்துட்டு. ஸோ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலில் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அதுக்கு நிறையா மசாலா தேவை. ஸோ முக்கியமான காய்கறியெல்லாம் முதல்ல சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேரினேட் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக வெங்காயம், குடமிளகாவெல்லாம் கடைசியாக சேர்த்து மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மேரினேட் பண்ணுங்கள், நல்லா மேரினேட் ஆகிடும். இதை நல்லா நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். மினிமம் வந்து 1 மணி நேரம், நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ நேரம்னாலும் வச்சு செஞ்சுக்கலாம். நீங்கள் 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் தான் அந்த மசாலா நல்லா ஒட்டிக்கும், ஃப்ரீஸ் ஆகி இருக்கும். ஸோ அது வராது தனியாக மசாலா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம skewers பண்ணுறதுக்குன்னு தனியாக குச்சி விற்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கு கிடச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தென்னை மரத்தோட குச்சி வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த இலையில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்க நரம்பு எடுத்து அதில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நான் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி எது கிடைச்சாலும் ஓகே. ஸோ இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இதுக்கேற்ற மாதிரி ஸ்டிக் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் எல்லா வெஜிடபிள்ஸையும் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள். நான் வந்து ஆனியன், கேப்சிகம் ஒரு skewers நிறையா இருக்க மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல் இருந்தால் ரொம்ப பெட்டர். அதில் நீங்கள் நல்லா எண்ணெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தோசைக்கல் ஃபுல்லாக வந்து எண்ணெய் பரட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் எதுவும் மேலே ஊற்றி நம்ம சமைக்க போகிறதில்ல, பேஸில் இருக்க ஆயில் தான். ஸோ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச skewers வந்து ஒன்றா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிக்கோங்க. உங்களோட தோசைக்கல்லுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2 இல்லை 3 வச்சு எடுத்துக்கலாம். ஸோ சமைக்கும்போது பேசிக் திங் என்ன அப்படின்னா, எப்போயுமே ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சமைக்கக்கூடாது. ஏன்னா அவசரமாக குக் ஆகிறது எப்போயுமே அது நல்லதும் கிடையாது, இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ எப்போயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8 மினிட்ஸ் வச்சு இதை நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேகும். அது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிருக்கும். 2 சைட் ஃப்ளிப் பண்ணி விடுங்க, சேஞ்ச் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் வெந்தால் போதும். ஸோ நம்மளோட இந்த skewers வந்து ரெடி. ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.